ஷோ, இவகிட்ட தெளிவா நீ மட்டும் கோயிலுக்கு வான்னு சொன்ன. இப்ப எதுக்கு அந்த மரகதத்தை கூட்டிட்டு வரா? கண்மணி, அங்க பாரு உங்க அம்மா இருக்காங்க. அட ஆமா அத்தை. கண்மணி வாங்க சம்பந்தி. வா கண்மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க கண்மணி? நல்லா இருக்கேம்மா. ஆமா, நீங்க என்ன இங்க? சும்மாதாம்மா, கோயிலுக்கு வரலான்னு வந்தோம். இங்க பார்த்தா நீ இருக்க. அப்படியா? சரி வாங்க. வாங்க. ஏய், உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? உன்னை மட்டும் தானே வர சொன்னேன். உன் மாமியார் எதுக்கடி கூட்டிட்டு வந்த? ஆமா, எனக்கு மட்டும் அது கூட சுத்தணும்னு ஆசை பாரு. நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். அது நானும் கூடவே வரேன்னு வந்துருச்சு. சரி விடு. சரி, நீ எதுக்கு என்ன வர சொன்ன? கண்மணி, இனியன் ஒரு ஆசாத்தியும் பொன்னி வீட்டுக்கு வந்தாங்கடி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, எனக்கு என்னவோ புனிதா கபிலன் விஷயத்துல இனியனும் உடந்தையா இருக்கான்னு தான் தோணுது. ஏமா, இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? கன்ஃபார்மா இனி எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த ராசாத்தி மட்டும்தான் நாம போட்ட திட்டத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல. இனியனும் இதுல கூட்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு நாளா நம்மள முட்டாளாக்கி இருக்காங்க. ஏமா, நீ இதையே இப்பதான் புரிஞ்சிருக்கியா? இனிய மத்தவங்க முன்னாடி மட்டும்தான் ராசாத்திய கோவமா திட்டுற மாதிரி நடிப்பான். ஆனா தனியா ரூம்ல வச்சு அவளை தலையில வச்சு தாங்குவான். அப்படி இருக்கும்போது அவ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பானா? அதுக்கு இல்லடி, இனியன் கூட இருந்தாதான் அவளுக்கு பலம் ஜாஸ்திடி. அந்த இனியன் நினைச்சத பண்ணிடுவாண்டி. எனக்கும் அதை நினைச்சாதாம்மா கடுப்பா இருக்கு. உங்களை ஏதாச்சும் பண்ணணுமா? சரி வா. வணக்கம் சாமி. வணக்கங்க. நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சாமி. நாங்க இதுக்காக போகாத கோயில் இல்ல, அப்பெல்லாம் கிடைக்காத வரம் உங்க வார்த்தையால கிடைச்சிருக்கு சாமி. எல்லாம் இறைவன் சித்தம். உங்க ஜாதக கட்டம் என்ன சொல்லுதோ அதை தெரிஞ்சு நான் அதை உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இருந்தாலும் நீங்க சொன்னதுனால தானே சாமி. ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப குழந்தை பிறக்கும், என்ன குழந்தை பிறக்கும், எப்ப இறப்பு வரும்னு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. மற்றதெல்லாம் அந்த இறைவன் செயல். ரொம்ப நன்றி சாமி. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. நல்லது. மா, இந்த ஆளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புனிதா ஜாதகத்தை காட்டினா புனிதாக்கு கல்யாணம் விஷயத்த சொல்லிடுவாருல்ல? அதை தாண்டி நானும் நினைச்சேன். இந்த ஆளை வச்சு புனிதாவை மாட்டி விட்டுடணும். நான் தாண்டி கை வச்சேன். எதுக்கு இப்படி அலற? திடீர்னு கை வச்சா எனக்கு என்ன தெரியும்? அதான் பயந்துட்டேன் அத்தை. சரி, அதை விடு. நான் கோயில ஒரு ரவுண்டே சுத்தி வந்துட்டேன். நீங்க 2 பேரும் என்ன இங்கேயே நிக்கிறீங்க? அத்தை, அந்த ஜோசியர் இருக்காருல்ல, அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். அவர் சொன்னா அப்படியே நடக்குமா? அப்படியா? ஆமா சம்பந்தி, அவரு ஜாதகம் பார்த்து உள்ளத உள்ளபடியே சொல்றாராம். எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஜோசியர் கையால புனிதாவுக்கு நிச்சய நாள் குறிச்சிட்டு அவ ஜாதகத்தை பார்த்து கட்ட என்ன சொல்லுதுன்னு பாக்கலான்னு இவ சொல்லிக்கிட்டு இருந்தா. புனிதா மேலதான் உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்காதா சம்பந்தி? அவ தங்கச்சி மாதிரி தானே பாத்துக்கிறா. சரி வாங்க. சரி வாங்க, ஜோசியரை போய் பாப்போம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. நீங்க ஜாதகம் பார்த்து உள்ளத உள்ளபடி சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சரிங்க. அவ ஜாதகத்தை பார்த்து நிச்சய தேதி குறிச்சு கொடுக்க முடியுமா? முடியுமா?
நீங்க வந்த இந்த க்ஷணம் என்கிட்ட வந்து இப்படி கேட்கணும்னு பகவான் எழுதி வச்சுட்டான். இதை யாரால மாத்த முடியும்? ரொம்ப சந்தோஷம் சாமி. கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து பார்த்து சொன்னீங்கன்னா. அப்படியே பண்ணிடலாமா? ஏ கண்மணி, இந்த ஆள் எப்படியும் சொல்லிடுவான். இதை தடுக்க இனியும் ராசாத்தி ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா நீ சோட போயிடக்கூடாது. புனிதா கழுத்துல இருக்கிற தாலியை எல்லாரும் முன்னாடியும் காட்டி அந்த ராசாத்தி மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புற வழிய பாரு. சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. அப்ப நீங்க வீட்டுக்கே வந்துருங்க. சம்பந்தி, ஆ? நீங்க வீட்டுக்கு சாமியாரை கூட்டிட்டு போய் பாருங்க. நான் அப்படியே கோயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க சம்பந்தி. அத்தை, அம்மா இருக்கட்டும், நாம வீட்டுக்கு போலாம். சரி வாங்க சாமி. போலாம். இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை மட்டும் கண்மணி சொதப்பாம செஞ்சு முடிச்சுட்டா அந்த ராசாத்தி மட்டும் இல்ல, அவங்க வீட்டு ஆளுங்க யாராலையும் மரகதத்து வீட்டு கிட்ட கூட வர முடியாது. பாப்போம். வாங்க சாமி. சரி. மரகதா, சாமி யாரு? நீ பாட்டுக்கு திடீர்னு கூட்டு வந்திருக்க? சாமி பெரிய ஜோசியருங்க. இவர் சொல்றது அப்படியே நடக்குமா? கோயில்ல பார்த்தேன். நம்ம புனிதா கல்யாணத்துல பல தடங்கள் வந்து இப்பதான் ஓகே ஆயிருக்கா. அதான் புனிதா ஜாதகத்தை காட்டி அவ கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், நிச்சயம் கல்யாணம் எல்லாம் சுமூகமா நடக்குமான்னு கேட்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, அது சரி. உன் ஆசையை எங்கெடுப்பானே. சாமி வந்து உட்காருங்க. உட்காருங்க. இப்ப எதுக்கு பெரியத்த ஜோசியரை கூட்டிட்டு வந்திருக்காங்க? ஒன்னும் புரியலையே. புனிதாவை மாட்டி விட கண்மணி எதுவும் பிளான் போட்டிருக்காளா? அம்மா, பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. கண்மணி, போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஏய் புனிதா, இங்க வா. சொல்லுங்கம்மா. சாமி, இவதான் என் பொண்ணு. வாமா. இந்தாங்க சாமி. இப்பதான் சாமி மாப்பிள்ளை பாத்திருக்கோம். இன்னும் நிச்சயம் கூட பண்ணல. இவ போற இடத்துல எப்படி இருப்பா? இவ கல்யாணம் நல்லபடியா எந்த குறையும் இல்லாம நடக்குமா? இல்ல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. இன்னைக்கு இங்க ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். உங்க பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சாமி. என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கணுமே. என்ன சாமி சொல்றீங்க? மரகதா, நீ ஒன்றும் பதட்டப்படாத. சாமி சொல்றது வாஸ்தவம் தான். இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்க வேண்டியதுதான். சின்ன சின்ன தடங்களால கல்யாணம் தள்ளி போய் 2-3 மாப்பிள்ளை பார்த்து இப்போ கடைசியா ஒரு மாப்பிள்ளையே முடிவு பண்ணியிருக்கோம். ஐயா, தள்ளி போனது தடங்களா போனதை பத்தி எல்லாம் ஒண்ணு இல்லை. இந்நேரம் இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறி இருக்கு. இத சொல்றதுக்காக தானே நான் உங்களையே கூட்டிட்டு வந்தேன். இப்ப பாருங்க என் ஆக்டிங். சாமி, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உன்னோட வாழ்க்கை மேல போய் இப்படி பழி போடுறீங்களே. அம்மா தாயி, நான் பழி போடல, உண்மையை தான் சொல்றேன். சாமி, கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
எங்க பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சு. சாமி, நீங்க சொல்றத பார்த்தா என் பொண்ணு ஏதோ திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலியை மறைச்சு வச்ச மாதிரி சொல்றீங்க. அதுதான் உண்மை. எந்திரியா, நானே சாமி ஆச்சின்னு மரியாதை கொடுத்துட்டு இருந்தா இங்க வந்து ஏன் பொண்ணையே குறை சொல்லிட்டு இருக்க? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றதுதான் உண்மை. வீட்டுக்குள்ள வந்து ஏன் பொண்ணையே தப்பா பேசுறியா? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறி இருக்குன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு ஜோசியரா? வெளிய போயா முதல்ல. அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. மரகதம், நீ தானே கூட்டு வந்த, கொஞ்சம் பொறுமையா பேசு. அவங்க எப்படி வேணாலும் பேசட்டுமே, நான் என்னைக்கும் எதுக்கும் பொய் சொல்ல மாட்டேன். இந்த ஜாதகம் சொல்லுது அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு மரியாதை இல்லை. நான் கிளம்புறேன். சாமி இருங்க. நீங்க பாட்டுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு பழிய சொல்லிட்டு போறீங்க. அத்தை, நம்ம பொண்ணை பார்த்து இவர் எப்படி தப்பா சொல்லிட்டு போலாம்? கண்மணி விடு, அவர் தான் ஏதோ உளறாரு, அவர் போட்டும். அத்தை, இது காலம் பூரா இப்படியே தான் இருக்கும். இவரு போனாலும் இவரு சொன்ன சொல்லு ஊர் பூரா பரவும். புனிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் ஊர் பூரா பேசுவாங்க. அது தேவையா? இப்ப என்ன கண்மணி பண்ண சொல்ற? தான் சொல்றதுதான் உண்மைன்னு இப்பவும் சாதிக்கிறாரு. அப்படின்னா வெளிய போயும் அவர் அதை தானே சொல்லுவாரு. அவரு வாயை அடைக்கணும்னா அவரு சொல்றது பொய்ன்னு நாம நிரூபிச்சு காட்டணும். அடி பாவி, புனிதாவை மாட்டி விட பிளான் பண்றாளே. இவ்ளோ வந்ததுக்கு அப்புறம் தாலி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை, யாரோ சொன்னதை நம்பி நாமே நம்ம பொண்ணு சந்தேகப்படணும். அதுவும் சரிதானே கண்மணி? ஆமாம்மா, நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியும். அவர் சொன்னதுக்காக நாம எதுக்காக சோதிக்கணும்? அதுக்கு அவசியமே இல்லை. ஆமாண்ணே, அவர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம செக் பண்ணோம்னா நம்ம பிள்ளைய நாமளே நம்பாத மாதிரி ஆகி போயிடும். அதெல்லாம் வேண்டாம் கண்மணி. பெரியம்மா, நம்ம பொண்ணை நம்மளே சந்தேகப்படலாமா? நீங்க எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான். நம்ம பொண்ண நாமளே சந்தேகப்படக்கூடாதுதான். ஆனா ஊருக்குள்ள சந்தேகப்பட்டு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீடு வரைக்கும் விஷயம் போய் அவங்க சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? நம்ம பொண்ணு மேல அப்படி ஒரு பழி விழ வேண்டாம் அத்தை. அது பொய்ன்னு நிரூபிச்சு காட்டுவோம். கண்மணி சொல்றதுதான் சரி. சாமி, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னு நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். அக்கா எதுக்குக்கா தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்குறீங்க? விடுங்க. சின்னத்த, நீங்க சும்மா இருங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. கண்மணி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. மங்கை, கண்மணி சொல்றதுதான் சரி. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். மரகதம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? விடு. ஆமாம்மா, வேண்டாம். எல்லாரும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. நான் இப்ப பாத்துட்டு வந்து சொல்ல போறேன். அது வரைக்கும் சாமி, நீங்க இங்கே இருங்க. வா புனிதா. இப்போ இருக்கு கச்சேரி. மரகதம் எப்படியோ கண்டுபிடிச்சு புனிதாவை துவைக்க போறா. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓட போறாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்.
என்னத்தாச்சு? அத்தை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அத்தை. இந்த ஆளை முதல்ல வெளியில போக சொல்லு கண்மணி. அத்தை அப்போ தாலி இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இவன் நம்மள ஏமாத்தி பணம் புடுங்கலான்னு பாக்குறான். இந்த ஆளை முதல்ல வெளியில போக சொல்லு. ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நான் என்னைக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. உங்க பொண்ணு ஜாதகப்படி இந்நேரம் கழுத்துல தாலி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுல ஏதோ சதி நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மரியாதையா போயிடு. நான் சொல்றது பொய் இல்ல, உண்மைதான் அப்படிங்கறத நீங்க கூடி சீக்கிரம் உணர்ந்து அன்னைக்கு என்ன தேடி வருவீங்க பாருங்க. அன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். நான் வரேன். போயா போ. அக்கா விடுங்க, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டு போறாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கண்மணி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பொண்ணு சந்தேகப்படாதீங்கன்னு. கண்மணி, வர வர நீ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, பார்த்து நடந்துக்க. அவளோட தாலி எங்க போயிருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான். அந்த டப்ஸா கண்ணை வச்சுக்கிட்டு தாலியை தான் பார்த்தாங்களா இல்லை எதை பார்த்தாங்கன்னு தெரியல. என்ன பண்றது? பாப்போம். சொல்லு கண்மணி. என்ன சொல்ற? நீ ஒழுங்கா பார்க்காம உளறிக்கிட்டு இருக்கியா? உன் பேச்சு கேட்டு நான் எல்லா டிராமாவும் போட்டு பார்த்தாச்சு. ஆனா அந்த புனித கழுத்துல தாலி இல்ல. தாலி இல்லையா? என்னடி சொல்ற? என்ன சொல்றேன்னா தமிழ்ல தானே சொல்றேன். அவ கழுத்துல தாலியும் இல்ல, ஒன்னும் இல்ல. அவகிட்ட இல்லாம எப்படி போகும்? அததாமா நானும் கேக்குறேன். ஒண்ணு அவ கழுத்துல உண்மையிலேயே தாலி கட்டாம இருக்கணும், இல்லனா அந்த தாலிய கழட்டி வச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லடி. அவ கழுத்துல தாலி இருக்கிறது உண்மை. ரெண்டாவது, அவ கண்டிப்பா தாலியை கழட்டி வச்சிருக்க மாட்டா. ஏன்னா அந்த புனிதா ராசாத்தி எல்லாம் ஒரே எண்ணண்டி. அவங்க எல்லாம் தாலியை கட்டிட்டா தம் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைப்பாங்க. ஒண்ணு தங்கமோ இல்ல கயிறோ அவ கழுத்துல இருந்தே தீரும். ஐயோ, ஆனா அவ கழுத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லம்மா. மா, நீ சரியா சொல்லு. அவ கழுத்துல நீ தாலிய பாத்தியா? ஐயோ, உண்மை தாண்டி. கண்டிப்பா அவ கழுத்துல தாலி இருக்கும். இதேதான் அந்த ஜோசியக்காரனும் சொன்னான். ஆனா அவ கழுத்துல ஒரு செயின் கூட இல்லையே. இத பாரு கண்மணி, அங்க ஏதோ நடந்திருக்கு. அந்த ராசாத்தி ஏதோ பிளான் பண்ணிருக்கா. இல்ல மரகத சரியா பார்க்காம விட்டுட்டாளா? ஐயோ மா, அப்ப அவ கழுத்துல இருந்த தாலி எங்க போச்சு? அதுதாண்டி எனக்கும் புரியாத புதிரா இருக்கு.